ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தம்பி பாப்பாவும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் இருக்க ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸிங் தாங்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லலாம், எஜுகேஷ்னலாகவும் சொல்லலாம், என்டர்டைன்மெண்ட்டாகவும் சொல்லலாம். நல்லா நம்ம டைமை நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக பட்ஜெட்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்படி நம்ம தக்ஷன் சித்ராவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இந்த ஃபோர் ஸ்டேட்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்கோ அது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு அந்த வீட்டை பார்க்க தனித்தனியாக எங்கேயும் ட்ராவல் பண்ணவே வேணாம். மொத்தமாக நம்ம ஒரே இடத்துல ஜாலியாக நம்ம ஃபேமிலியோட இன்ச் பை இன்ச்சாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஃபஸ்ட் இதோட காஸ்ட் என்ன? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மினிமம் 100லேருந்து மேக்ஸிமம் 150க்குள்ளே தான் இருக்குது. ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் இது 250. தென் இது மண்டே டு வெனஸ்டே இருக்குது. மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM இருக்குது. நம்ம மார்னிங் ஒரு 11 போனக்குள்ளே சாலிடாக நம்ம 2 to 3 PM வரைக்கும் நம்ம ஃபேமிலியோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இது கிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். சரி, ஓகே, காஸ்ட்டு பார்த்தாச்சு. இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் எந்தெந்த மாதிரி வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஹவுஸு. தமிழ்நாட்டில் மட்டுமே 6 டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு அக்ரகாரம் ஹவுஸு, பிராமின் கம்யூனிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். தென் செட்டிநாட்டு ஹவுஸு. தென் இந்த கடைலாம் வச்சுருக்காங்களா, மர்ச்சன்ட் ஸ்டைல் ஹவுசஸ்லாம் எப்படி இருக்கும், கடை வச்சுருக்கவங்க அவங்க வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி. தென் நாட்டுக்கோட்டை ஹவுஸு, ட்ரெடிஷ்னல் ரூரல் பீப்புள் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்டீரியரில் இருக்கவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் நாட்டுக்குப்பம் ஃபிஷர் ஃப்ளோக் ஹவுஸு, அதாவது மீன் பிடிக்கிறவங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும். தென் முதலியார் வீடு, அர்பன் ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்லாம் எப்படி இருக்கும். தென் ட்ரைபல் பீப்புள், அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா இந்த இருளர் கம்யூனிட்டிலாம் சொல்லுவாங்கள்ல, தென் அவங்க வீடெலாம் எப்படி இருக்குது. டோட்டலாக தமிழில் பார்த்திங்கன்னா அக்ரகாரம், செட்டிநாடு, நாட்டுக்கோட்டை, நடுக்குப்பம், அப்புறம் முதலையார், ட்ரைபல் ஹவுஸ், இந்த 6 டைப் ஆஃப் ஹவுசஸ் எப்படி இருக்கும். தென் உள்ளே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு 4 கிட்டு வீடு, அதாவது ட்ரெடிஷ்னல் வீடுலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். தென் இழுவர் வீடு, தென் தரவாட வீடு. தரவாட வீடு அப்படின்றது ஜாயின்ட் ஃபேமிலிஸ்லாம் கேரளாவில் இருப்பாங்களா, அவங்க எந்த மாதிரி டைப் ஆஃப் வீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட்டு வில்லேஜ் ஹவுஸ். கேரளாலே 4 டைப் ஆஃப் ஹவுசஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் பார்த்தாலும் 4 டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் வச்சுருக்காங்க. கவுடா ஹவுஸ் அப்படின்றது ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்கள்ல, ஃபார்மிங் கம்யூனிட்டி இருக்க வீடு கவுடா ஹவுஸு. தென் பண்ட் ஹவுஸ் அப்படின்றது கோஸ்டல் பீப்புளெலாம் இருக்கிறது பண்ட் ஹவுஸு. தென் லிங்காயட் வீடுன்றது ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி பீப்புள், ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கள்ல, ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க வீடு. தென் ஹவாலி ஸ்டைல் வீடுன்றது மர்ச்சன்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் இருக்கிற வீடு. அதாவது ஹவாலி அப்படின்றது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இங்கே செட்டியார் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி, அங்கே கர்நாடகாவில் அதுக்கு பேர் ஹவாலி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தாலும் 4 டைப்ஸ் ஆஃப் வீடு வச்சுருக்காங்க. ரெட்டியார் ஹவுஸு, பிராமின் அக்ரகாரம் ஹவுஸு, தென் நெசவாளர் வீடு, தென் மீனவர் வீடு. ரெட்டியார் வீடு எப்படின்னா, நிலம்லாம் ஓனாக வச்சுருப்பாங்கல்ல, ஒரு டைப் ஆஃப் நிலம்லாம் வச்சுட்டு அதை கொத்தகைக்கெலாம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற கம்யூனிட்டி பேர் தான் ரெட்டியார் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிற வீடு ரெட்டியார் ஹவுஸு. தென் பிராமின் அக்ரகாரம் ஹவுஸ் அப்படின்றது இந்த முற்றம்லாம் வச்சு கட்டுவாங்க, இந்த பின்னாடிலாம் நிறைய ஸ்பேஸ்லாம் விட்டு இந்த கிணறுலாம் வச்சு கட்டுவாங்கள்ல, அது அந்த மாதிரி வீடு. தென் நெசவாளர் வீடு, கைத்தறி நெசவு செய்கிறாங்களா அவங்களுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் வீடில் வாழ்ந்துருக்காங்க. தென் கடற்கரை ஓரத்தில் இருக்க வீடை மீனவர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த 18 வீடு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயில் மண்டபம், ஒரு 2-3 கோயில் மண்டபம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்று மேலே ஸ்டெப்ஸ் ஏறி கோயில் இருக்கா மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் நிறைய கிராஃப்ட் ஒர்க் ஷாப்லாம் இருந்துச்சு. இந்த கையில் செய்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியும் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் விற்கவும் செஞ்சாங்க. நான் போன அன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பாட் மேக்கிங் இருந்துச்சு. அவங்களே கைட் பண்ணுறாங்க எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம மேக் பண்ணதை நமக்கு ரிட்டன் கொடுத்துட்றாங்க, அதை நம்ம காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாட் பெயிண்டிங் இருந்துச்சு. பாட் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளே பெயிண்டிங் இருந்துச்சு. நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் வி நீடோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட் பே பண்ணால் 50, 100, 150, 200, 300 வரைக்கும் இருந்துச்சு. நம்ம என்ன வேணுமோ அதை பே பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அதுக்கப்புறமா வந்து இந்த அரிசி போட்டு அந்த உடைப்பாங்கல்ல, அந்த அரிசி உடைக்கிற ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி குட்டி, குட்டி ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதுக்கெலாம் ஒரு ₹10 அந்த மாரி தான் வந்து பே பண்ணோம். தென் வந்து பாஸ்கெட் மேக்கிங் இருந்துச்சு. தென் பாம் லீஃப் கிராஃப்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. தென் பொம்பரம்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் குடுக்குற மாதிரி இல்ல. பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வுட் அண்ட் மெட்டல் கிராஃப்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நெறைய குட்டி, குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க போனது வந்து பொங்கல் டைம் அப்படின்றதுனால, இந்த மாட்டு வண்டியில போறது, அதுக்கப்புறம் இந்த உறி அடிக்கிறது, இந்த மாதிரி குட்டி, குட்டியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு அதில புடிச்சது பார்த்தீங்கன்னா, பாட் பெயிண்டிங் தான். எனக்கு ஒரு சாலிடா வந்து ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம, இத கிட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அங்க கிட்ஸ்லாம் ரொம்ப ஒரு என்ஜாய்மென்ட்டோட பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கலர், அந்த கலர் சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய்மென்ட்டோ, ஃபன்னோட பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சுச்சு, அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாம, வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபோக் மியூசிக்கு, அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துச்சு. தென் வந்து பப்பட் ஷோ பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸு சாட்டர்டே, சண்டேல மட்டும் இந்த பப்பட் ஷோ வந்து நடக்கும். ஆர் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்ல வந்து இது மேக்ஸிமம் எல்லா டேஸும் நடக்கும். வீக்கெண்ட்ல வந்து பப்பட் ஷோ நடக்கும். இது இல்லாம நெறைய குட்டி, குட்டி ஷாப்ஸும் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்சஸரீஸ் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நான் கூட 2 இயரிங் வாங்குனேன். தென் ரொம்ப யூனிக்கான ஆக்சஸரீஸ்லாம் இருந்துச்சு. நெறைய சில்வர் ஆக்சஸரீஸ் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அது ட்ரீம் கேப்ச்சர் அதெல்லாம் இருந்துச்சு. தென் குட்டி, குட்டி ஸ்டோன்ஸ்ல மேக் பண்ண ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்கில என்ன கலர் காம்பினேஷன்ல வேணும்னு சூஸ் பண்ணா, நம்ம கண் முன்னாடியே அங்க செஞ்சு குடுக்குற மாதிரி ஷாப்ஸ்லாவும் இருந்துச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு குட்டி குட்டியா நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. தென் நாங்க போன அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த ஹார்ட் பீட் சீரிஸ்ல வந்து ரவி சிங்னர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க வந்து அங்க ஒரு சின்ன ஷூட்காக வந்திருந்தாங்க. நாங்க எல்லாரும் போய் அவர் கூட போய் பிக் எடுத்துக்கிட்டோம். இது இல்லாம லைப்ரரி அண்ட் எக்ஸிபிஷன்ஸும் இருந்துச்சு. ஆல் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்க லைப்ரரி இருந்துச்சு. தென் எக்ஸிபிஷன்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் இருந்துச்சு. நல்ல மோட்டிவேஷனால நான் ஃபோட்டோகிராஃபிஸும் கொஞ்சம் பார்த்தேன். இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இருக்க 20th சென்ச்சுரிஸில் இருக்க ஃபோட்டோகிராஃபிஸும் வச்சுருந்தாங்க. தென் அங்கேயே வந்து வீடியோ பாட்காஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் இதெல்லாம் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா சிட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் பிளேசஸ் இருந்துச்சு. தென் ஈட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் பிளேசஸ் இருந்துச்சு. அங்கே ஆல் டைப்ஸ் ஆஃப் சேட்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் பிளேசஸ் மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, அப்படி தக்ஷின் சித்ரா போகிறது மூலியமா நம்ம ரொம்ப நிறைய பிக்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ரொம்ப நல்ல க்ரீனரியான பிளேசஸ் நிறைய இருக்கும். நம்ம ரொம்ப நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் தென் நிறைய சீனரிஸ் இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்காங்க. தென் சீனரி வாக்ஸும் நம்ம பண்ணலாம். இங்கே நம்மளால் சென்னையில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்லலாம் நம்ம வாக் பண்ண முடியாது. அதை வாக் பண்ணும் போதே நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பிளேசஸ் இருக்கும். ஒரு ஹெரிட்டேஜான ஒரு பிளேஸில் வாக் பண்ணுற ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இப்போ நீங்க பார்க்குறீங்களே, இந்த காந்தாரா ஸ்டாச்சு இத பார்த்தோனே நான் சீரியஸா ரொம்ப ஃபர்ஸ்ட்டு வரும்போது பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்டாச்சு என்னமோ ரொம்ப புடிச்சிருச்சு. நான் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டுருந்தேன். இதில சுத்தி இருக்க இந்த இமேஜஸ் இதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. இந்த வீட ஃபுல்லா பார்க்கும்போது, ஃபுல்லா எனக்கு அந்த படத்தில நடந்தது ஞாபகம் வந்துச்சு. இந்த பன்னியோட ஃபேஸ்லாம் வச்சு கூட நெறைய இமேஜஸ்லாம் வச்சிருந்தாங்க. திடீர்னு என் தம்பி வந்து, "நீ வா இங்க வந்து மூளை இல்லாத ஆன்ட்டிய பாருன்னா" எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. அதுக்கப்புறம் இத எடுத்து பார்த்தோனே புரிஞ்சிருச்சு அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பார்க்குற இதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இவங்கள வந்து லம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப புரியல. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இவங்கள எக்ஸாம்பிளா சொல்லுவாங்கன்னு எனக்கு அப்ப சொன்னாங்க. இதுவும் எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவங்க வீடு, இவங்க கிச்சன் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இவங்க என்ட்ரன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க. அங்க ஈவன் ட்ரெஸ்ஸும் அவைலபிளா இருந்துச்சு. அந்த ஷாப்பில் வந்து இந்த பப்பட் ஷோ பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் புக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுவும் நீங்கள் வேணும்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. காஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கு மெமரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். உங்கள் கிட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கிட்ஸெல்லாம் வந்து நீங்க வந்து புக்லேருந்து சொல்லிக் குடுக்கறத விட, நீங்க நேர்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு திங்ஸா நீங்க பார்த்து சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க அத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா லேர்ன் பண்ணுவாங்க. கிட்ஸ விடுங்க, நமக்கே அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நெறைய விஷயம் லேர்ன் பண்றதுக்கு நமக்குமே நெறைய இருக்கு. புதுசாவும் இருக்கு. இந்த 2026ல சென்னைக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு போணும். யார் தொல்லையும் இல்லாம ஒரு 3 to 4 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம கிட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாலேஜபிளாகவும் இருக்கணும். அப்படி ஒரு பிளேஸை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு தக்ஷன் சித்ரா தாங்க.
சப்போஸ் உங்களுக்கு தக்ஷின் சித்ரா முடிச்சுட்டு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னாலும் போட் ரைட்லாம் இருக்குது, பக்கத்துலேயே வந்து எம்ஜிஎம் இருக்குது, பக்கத்துலேயே வந்து நல்ல தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது. இவ்வளோ நேரம் நான் சொன்னதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அது மறக்காமல் நீங்கள் சேட் பாக்ஸில் போட்டுருங்க. தென் எதனால் நீங்கள் தக்ஷின் சித்ரா போகணும் அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் சேட் பாக்ஸ் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.